இந்த கல்லூரியை விட்டு வெளியில போறல, that must be respectful. பல பேர் பல நிலைகளில் சில வார்த்தைகளை உனக்கு சொல்லி இருப்பார்கள். மிகப்பெரிய கனவுகளோடு தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பையன் படிக்க வரான். நான் மிக சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அந்த சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் அசாதாரணமான ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்தார்கள். சாதாரணமாக ஒருவர் சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் வெற்றி பெற்றவள், வெற்றியை ருசிப்பவள் நான். வாழ்க்கை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஃபார்முலா எனக்கு தெரியும். அவர்களுக்கு உன் மூளையால் நீ எத்தனை மடங்கு சம்பாதித்து தர வேண்டும். இந்தியாவை வடிவமைக்கப்படுகிற போகின்ற நேஷனல் பில்டர்ஸ் அப்படின்னு யாருன்னா அவங்க இன்ஜினியர்ஸ் தான். எந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீ படிக்கிறதுக்கு உள்ள நுழையிறியா, அந்த மனநிலையை விட உன்னுடைய வெளியேற்றம் இருக்கல்ல, இந்த கல்லூரியை விட்டு வெளியில போறல, that must be respectful. அது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். வெளியேறுகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதை நீ தேட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பல பேர் பல நிலைகளில் சில வார்த்தைகளை உனக்கு சொல்லி இருப்பார்கள். நான் பார்க்கிற ஒரு பேருண்மையை உனக்கு இந்த ஆண்டு விழாவில் சொல்லுகிறேன். மிகப்பெரிய கனவுகளோடு தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பையன் படிக்க வரான். ஆனால் அவனுடைய வயதும் அவன் சேர்ந்திருக்கக்கூடிய பியர் குரூப் இருக்கு இல்லையா, அதுவும் அவனுடைய வருங்காலத்தை முடிவு செய்கிறது. ஒருபோதும் அதற்கு அலோ பண்ணாத. நான் மிக சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அந்த சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் அசாதாரணமான ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்தார்கள். அந்த அசாதாரணமான ஆசிரியர்களினுடைய நுட்பமான வழிகாட்டுதலை நான் பற்றி கொண்டேன். என்னுடன் படித்த பல பிள்ளைகள் அதை பற்றி கொள்ளவே இல்லை என்பதனை இன்றைக்கு நான் அவர்களை சந்திக்கின்ற பொழுது நான் பார்க்கிறேன். அதே வகுப்பறை தான் எனக்கு கிடைத்தது, அவர்களுக்கும் கிடைத்தது. ஆனால் அதை அவர்கள் எப்படி அப்ளிகேஷன்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கக்கூடிய அந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புள்ளி. சாதாரணமாக ஒருவர் சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சேர்மனுடைய மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டேன், ஆக்டிவ் சேர்மன் மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டேன், மேடம் என் பக்கத்தில் பிரின்சிபல் இல்லை, இல்லைன்னா பிரின்சிபல் கிட்ட தான் கேட்டிருப்பேன். இந்த காலேஜ்லேருந்து வெளியில் போகிற கேம்பஸ் செலக்ட் ஆகிட்டு போகிற பையன் பொண்ணு இவங்களுடைய ஆனுவல் சேலரி என்ன அப்படின்னு கேட்டேன். அவர்கள் சொன்னது ஒருவேளை குறைவாக கூட இருக்கலாம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 5 lakhs வரைக்கும் வாங்குறாங்க பிள்ளைகள் என்று சொன்னார். இப்போ 5 lakhs அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் படித்த பிள்ளை வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது என்பது அவ்வளவு ஏற்புடையது இல்லை. ஃபவுண்டர் சேர்மன் தன்னுடைய பேச்சிலே இந்த ஊதிய விஷயத்தை நான் கேட்பதற்கு பிறகு பேசியிருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த குழந்தைகள் வெளியில் போகும்போது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டேன். அது கேட்டதற்கு பிறகு, நான் கேட்டது அவருக்கு தெரியாது, அதற்கு பிறகு அவர் பேசும்போது சொன்னார், வருடத்திற்கு 3-4 லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் கொள்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கல. நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் பிள்ளைகளை, நான் வெற்றி பெற்றவள், வெற்றியை ருசிப்பவள் நான். வெற்றியினுடைய கனி எப்படி, உங்களுடைய சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது, ஆனால் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஃபார்முலா எனக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை உனக்கு என் மொழியில் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். இங்கிருந்து கோயம்புத்தூர் ரொம்ப பக்கம்தான். கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ்க்கு பேச போடுறேன் கோவிந்த் சார். நான் பேச போகும்போது பிரின்சிபல் ரூமில் நான் இருக்கிறேன். ப்ரோக்ராம் இப்படி இண்டக்ஷன் ப்ரோக்ராம். நான் போகும்போது அந்த காலேஜினுடைய பேரை சேர்மன் கிட்ட சொல்லிட்டு போகிறேன். நான் உள்ளே உட்காந்துருக்கேன், டீ சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் ஒரு 2 பிள்ளைங்களை நீங்கள் சந்திக்கணும்னு சொன்னார் பிரின்சிபல். நான் சரி சார் சந்திக்கிறேன் அப்படின்னு. அவங்க சந்திக்கிறதுக்கு முன்னால் இந்த லெட்டரை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் மேடம். நாங்கள் அந்த லெட்டர் அந்த கால் லெட்டர், இட்ஸ் அ கால் லெட்டர். பெங்களூர்லேருந்து ஒரு நிறுவனம் அவங்கள ஹையர் பண்ணியிருக்கு. 2 ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரியான ஒரு கல்லூரி அது. அந்த கால் லெட்டரை நான் பார்த்தேன்.
அந்த பிரின்சிபல் பேரை மட்டும் சொல்லிடுறேன். பிரின்சிபல் பேர் பி நாகராஜ். அவர் என்கிட்ட அந்த கால் லெட்டர் கொடுக்குறார். அந்த கால் லெட்டரை பிரித்து நான் பார்க்குறேன். அந்த பையன் பேர் ஒரு வடமொழி பேராக இருந்தது, பட் அவன் தமிழ் பையன்தான். பிரகீஷ் ஏதோ ஒரு பேர் அவனுக்கு. ஆனுவல் சம்பளம் கீழே போட்டிருந்தது, பர் ஆனம். அந்த சப்சைடி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அப்படியே போட்டிருந்தது. 68 lakhs. அவன் 4th year தான் பண்ணுறான். இன்னும் அவனுக்கு படிப்பு பாக்கி இருக்குது. அவன் இன்னும் பண்ண முடிக்கலை, இன்னும் படிப்பு பாக்கி இருக்குது. அவன் அதை 68 lakhs வாங்குறான். இன்னொன்று, அந்த பொண்ணு பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஸ்ரீதேவி. அவள் 56 lakhsக்கு கால் லெட்டர். 2 கால் லெட்டரையும் பார்த்துட்டு நான் யோசித்து பார்த்தேன். இப்போ நானும் சரி, இங்கே இருக்கக்கூடியவர்களும் சரி, வருஷத்திற்கு சார் நீங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுவீங்க சார், உண்மையாக சொல்லுங்கள். கோவிந்த் சாரையும் கேட்டுக்கிறேன், நான் நம்முடைய ஃபவுண்டர் சேர்மன் சுப்பிரமணியம் சாரையும் கேட்குறேன். வருஷத்துக்கு நமக்கு செல்ஃபுக்கு 68 லட்ச ரூபா சம்பாதிக்கணுமா சார்? நம்ம பிஸ்னஸில் சம்பாதிக்கலாம், டர்ன் ஓவர் இருக்கலாம். இண்டிவிஜுவலுக்கு நாம மட்டும் 68 சம்பாதிச்சிருக்கோமா? 4th year படிக்கிற பையன் 68 lakhsக்கு அவனை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அவன்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு? நிறைய பேருக்கு கனவு இருக்கு, நான் இப்படி வரணும், நான் அப்படி வரணும், இவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்யணும்னு. நீ 68 lakhs பர் annum உனக்கு அவர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உன் மூளையால் நீ எத்தனை மடங்கு சம்பாதித்து தர வேண்டும்? அந்த மூளையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த கல்லூரி உனக்கு தருகின்ற இந்த பட்டப்படிப்புக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ கற்றலில் எப்படி பயன்படுத்துகிறாயோ, யூ கேன் ரீச் யுவர் ஹைட்ஸ். இப்போ சாதாரணமாக நான் சொல்கிறேனே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஜினியர்ஸை. ஏன் தெரியுமா? இனி வரும் காலங்களில் இந்தியாவை வடிவமைக்கப்படுக போகின்ற நேஷனல் பில்டர்ஸ் அப்படின்னு யாருன்னா அவங்க இன்ஜினியர்ஸ் தான். இன்ஜினியர்ஸ் தான் நேஷனல் பில்டர்ஸ். நீங்கள் தான் அதை கட்டமைக்க போகிறீர்கள். அப்படி நீங்கள் கட்டமைக்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உறுதிப்பாடுடன் உங்கள் கற்றலில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். இந்த 4 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ டீச்சர் நான் சொல்கிறேன், ஞானக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது, அது நெத்திக்குள்ளே மறைஞ்சு இருக்குது நிறைய பசங்களுக்கு. அது 3வது வருஷம் எண்டு செமஸ்டரில் தான் திறக்கும். அது வரைக்கும் 3 கண்ணும் தூங்கிட்டு இருக்கும். 3வது வருஷம் திறக்கும் பொழுது நீங்கள் 4-5 செமஸ்டரை திரும்பி பார்த்தா அதில் ஒன்றும் உருப்படியான மதிப்பெண்கள் இருக்காது, எல்லாம் கோட்டை விட்டுருப்பீங்க. யார் ஒருவர் ஜாயின் பண்ண அந்த நாளிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிறோமோ அவர்கள்தான் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள். குழந்தைகளை, சக்சஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நான் ரொம்ப எளிமையான சொல்லலை சொல்கிறேன். நீ ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டனா அது காகிதத்தில் தான் எழுதப்படும், காகிதத்தில் தான் ஃபஸ்ட்டு விக்ட்ரி. மறுபடியும் நீ ஜெயிச்சன்னு வச்சுக்கோயேன், அதுதான் கோல்டன் லெட்டர்ஸில் எழுதப்படும், ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகும். செகண்ட் விக்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ சாதாரணமாக நான் சொல்கிறேன், என் பக்கத்தில் உட்காந்துருந்த சேர்மன் கோவிந்த் சாருடைய வைஃப்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, மேடம் உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேரை சொன்னதை நான் கேட்டிருக்கேன். நான் ரொம்ப வெளிச்சமாக சொல்கிறேன், இன்றைக்கி எந்த ஹிடன் அஜெண்டாவும் இல்லாமல் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. உங்கள் பேச்சை நான் வந்த உடனே பெண்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்தீர்கள். ஏன்னா இந்த மொபைல் மூலமாக நான் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறேன், அப்படி தானே? என்னுடைய பல ரீல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 3 வருஷமாக என்ன பார்க்குறீங்களா? நான் மேக்ஸிமம் சொல்கிறேன், ஒரு வருஷமாக பார்ப்பீங்க. சில பேர் 6 மாதமாக சில பேர் பார்த்துட்ருப்பீங்க, சில பேர் 2 வருஷமாக, மேடம் எல்லாம் ஒரு 3 இயர்ஸாக பார்த்துட்ருப்பாங்க. சரியா மேடம்? ஆனால் உங்களுக்கு சொல்லவா, நான் 3 ஆண்டுகளில் இந்த புகழை பெறவே இல்லை. உங்கள் வரைக்கும் வந்து சேர்வதற்காக நான் 3 ஆண்டுகளை விட்டு அதற்கு முன்பாக 27 ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன். 27 years. அந்த உழைப்பு தான் உங்கள் வரைக்கும் என்னை கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதனால் அது 3 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது. எந்த ஒரு வெற்றியும் இப்படி வந்துடாது, எந்த ஒரு சாதனையும் இப்படி நிகழ்த்தி விட முடியாது. அப்படி நிகழ்த்தினால் அது ஒரு குவாண்டம் தியரி மாதிரி தான்.
அப்படி நிகழ்த்துறதெல்லாம் டு சஸ்டைன் இன் தட் பொசிஷன் யூ நீட் கமிட்மெண்ட், யூ நீட் டிட்டர்மினேஷன்.